குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ சாய்நாத குருவே நமோ நமக. ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயம் மற்றும் எல்லா சாய் ஆலயங்கள்லையும் நம்மளுடைய இந்த குரு பூர்ணிமா விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். அதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய குருவுக்கு நன்றியையும் பக்தியையும் வெளிப்படுத்தும் நாளாக இதை நம்ம கொண்டாடிட்டு வரோம். குரு அப்படிங்கிறவர் நம்மளுடைய அறியாமை எனும் இருளை நீக்கி ஞானத்தை வழங்கக்கூடியவர். இந்த உடம்பு நீ இல்லை, நீக்கமர எங்கும் நிறைந்த சச்சிதானந்த பேருணர்வோட ஒரு துளிதான் நீ அப்படிங்கிறத நம்மளை உணர வைக்கிறார். அவர் உணர்ந்த அதை உணர்வை நம்மளையும் உணர வைக்கிறார் நம்ம குரு. குரு இறைவனால் கொடுக்கப்பட்ட சாபத்தை கூட மாற்ற முடியும் குருவால். சரி, அப்படி இருக்க பாபா ஷிரடியில் வாழ்ந்த நாட்களில் சாய் பக்தர்கள் வந்து, பாபா உங்களை நாங்கள் குருவாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு தாத்தியா பாட்டிலும் நூல்கரும் வந்து பாபாட்ட கேட்கும்போது பாபா சரின்னு அனுமதி கொடுத்தாரு. இந்த நாளில் தான் அனுமதி கொடுத்தாரு. அனுமதி கொடுத்தோடனே முதல் குரு பூஜை 1908 மற்றும் 9 நாட்களில் அவங்க செஞ்சாங்க பாபாவுக்கு. அதுக்கப்புறம் பாபா வந்து வேப்ப மரத்தடியில் பாலகராக இருக்கும்போது முதல்ல வந்து அங்கே வந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே தான் வந்து குருஸ்தானம் இருக்குது. பாபாவுடைய குருஸ்தானம் அங்கே தான் இருக்குது. அதனால் அங்கே ஒரு பாதுகையை பிரதிஷ்டை பண்ணி அதை நம்ம பூஜை வழிபட்டு இந்த நாட்கள் தான் ஆரம்பித்தாங்க. 1912ஆம் ஆண்டில் இந்த நாட்களில் தான் ஆரம்பித்தாங்க. யாருன்னா பாபாவுடைய 3 அடியவர்கள், கோத்ரே, உபாசினி, ஜிகே தீட்சித் அப்படிங்கிறவர். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாதுகைகள் ஒரே கல்லில் வடிவமைச்சு அதில் தாமரை பூ மற்றும் சங்கெல்லாம் வரைஞ்சி அந்த தீட்சித்துங்கிறவர் என்ன பண்ணார்னா, கண்டோபா ஆலயத்திலேருந்து அதை தலையிலே சுமந்துட்டு வந்து இந்த நாட்களில் தான், இந்த ஆஷாட பௌர்ணமி நாட்களில் தான் பிரதிஷ்டை பண்ணி இந்த குரு பூர்ணிமா விழாவை தொடங்கினாங்க ஷிரடியில். அன்றையிலிருந்து இப்போ வரைக்கும் ஷிரடியில் இந்த குரு பூர்ணிமா விழா ரொம்பவே சிறப்பாகவே நடந்துகிட்டு இருக்கு. சரி, பாபா ஏன் இந்த தினத்தில் நம்ம அந்த பௌர்ணமி விழாவை அவர் தொடங்கினார் அப்படின்னா, பாபா வந்து 18 வேதங்களையும் 18 புராணங்களையும் மகாபாரதம் மற்றும் எல்லா ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்களையும் ரொம்ப நன்கு அறிஞ்சவர். அது மட்டும் இல்லைங்க, அவர் யோக கலைகள்லையும் தியானத்துலேயும் ரொம்ப சிறந்து விளங்கினார். இது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குரு பூர்ணிமாவே வந்து நம்மளுடைய இறைவனுடைய மூச்சு காற்றாகிய வேதத்தை வந்து நமக்கு கொடுத்தவர் வந்து வியாசர். அவர் விஷ்ணுவுடைய அவதாரம். அப்போ பிரம்மசூத்திரங்கிற நூலை எழுதுனது இந்த நாட்களில் அதை எழுதினார். அவர் அவதரித்த தினம்தான் வந்து இந்த ஆடி மாத பௌர்ணமி தினம். இந்த குரு பூர்ணிமா தினத்தில் தான் அவர் அவதரித்தார். அதே மாதிரி ஆதியோகி ஆகிய முதல் குரு இருக்கார் இல்லையா, நம்மளுடைய சிவன் இருக்கார் இல்லையா, அவர் தன் தவ வலிமையால் பிரபஞ்ச ஞானத்தை உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, அதை தன்னோட நாடி வந்த சப்த ரிஷிகளுக்கும் இந்த தினத்தில் தான் வந்து அவர் யோக கலையையும் ஞானத்தையும் உபதேசம் பண்ணார். அதனால தான் பாபா இந்த தினத்தை தேர்ந்தெடுத்து தன்னுடைய பக்தர்களை தன் குருவாக தன்னை ஏற்றுக்கொள்ள வைத்தார். அதனால தான் நம்ம இந்த தினத்தில் குரு பூர்ணிமா விழா நம்ம கொண்டாடுறோங்க. சரி, உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் இந்த தினத்தில் ஆன்மீக சாதகர்கள் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெறுவது ரொம்பவே நல்லதுங்க. சாய்நாதரை பணிவோம். அவருடைய ஆசியை எப்போதும் பெறணும்னு நம்ம வேண்டிக்கிறோங்க. ஜெய் சாய்ராம்.